ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு thumbnail பார்த்துருப்பீங்க. How to be an elegant woman online. ஆன்லைன்லேயும் எலிகண்ட் விமனா அப்படின்னு கேட்கலாம். எஸ் லேடிஸ், ஏன் இருக்கக்கூடாது? இஃப் யூ ஆர் இன் த ஜேர்னி ஆஃப் பீயிங் எலிகண்ட் ஆர் கிளாஸி அப்படின்னா ஆன்லைன் ப்ரெசன்ஸுமே நம்ம அப்படி தானே இருக்கணும். See, you need not pretend to be like that, okay? Try to be one, try to become one. Because you are in the journey of being an elegant woman, இல்லையா? ஸோ ஆன்லைன் ப்ரெசன்ஸும் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த காலத்தில் நம்ம ரியாலிட்டியில் எவ்வளோ பேரை பார்க்குறோம், எவ்வளோ பேரோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றத விட ஆன்லைனில் தான் எல்லாருமே வந்து அவைலபிளாக இருக்கும் இல்லையா? ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளை ரீச் பண்ணுறது, கம்யூனிகேட் பண்ணுறது, ஈவன் ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் நடந்துட்டுருக்கு இல்லையா? இந்த டிஜிட்டல் எராவில் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் நீங்கள் ஆன்லைனில் என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் ஒரு இமேஜ் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். Okay, so being an elegant woman, you should know how you are portraying yourself online. This is not just for casual or informal stuffs. Even so many employers check your online presence. நீங்க என்ன மாதிரி ஒரு பர்சன், are you a shady person இல்லையா, இல்லை எந்த அளவுக்கு க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து உங்களோட பர்சனாலிட்டியை ஜட்ஜ் பண்ணும். நீங்கள் யார் அப்படின்றத ஜட்ஜ் பண்ணும். அதனால even employers check on all that, my ladies. Please mind it. Let's directly get into the video. Don't post inappropriate or provocating pics, ladies. See, you are a woman of elegance, இல்லையா? At least you are in the journey of being elegant, இல்லை? Your elegance and glamour இருக்குல்ல, இது ரெண்டுமே வந்து ஒரே லைனில் அலைன் ஆகாது. Okay? So if you are a woman of class or elegance or poise, okay? So you should stay away from being ஒரு கிளாம் டால் மாதிரி என்ன காமிச்சிக்கணும்னு நினைக்கிறது, ரொம்ப வல்கராக நான் ட்ரெஸ் பண்ணுவேன், ரொம்ப ரொம்ப டீசிங்காக ட்ரெஸ் பண்ணுவேன், ரெண்டும் டசன்ட் கோ வெல். நீங்கள் வந்து என்னவா உங்களை காமிச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான கண்டென்ட்டை மட்டும் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ப்ரோவோக்கிங் பிக்ஸ் ஆர் வெரி inappropriate பிக்ஸ் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு கிவ் அ குட் இமேஜ் ஃபார் யூ அன்லெஸ் யூ ஆர் அ மாடல் ஒரு அப்கமிங் ஆக்ட்ரஸாக நீங்கள் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை யூ ஆர் இன் டு மூவிஸ் ஆர் யூ ஆர் அ மாடல் ஆர் உங்கள் பிஸ்னஸே வந்து லாஞ்சரே பேஸ் பண்ணியோ இல்லை சம்திங் ரிலேட்டட் டு கிளாமர் அப்படி இருக்குன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, தட்ஸ் யுவர் பிஸ்னஸ். பட் நீங்கள் எலிகன்ஸ் ஜர்னியில் இருக்கீங்க அப்படின்னா this is not what you're supposed to do. Second thing, don't be an online fighter, ladies. இந்த ஏதாவது ஒரு செலிப்ரிட்டி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு செலிப்ரிட்டியை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருப்பீங்க, அதில் வந்து யாராவது ஒரு inappropriate கமெண்ட் போட்டுக்கலாம், அதுக்கு வந்து போய் சண்டை போடுறது, அப்யூசிவ் கமெண்ட்ஸ் போடுறது, அதுக்கு ரொம்ப ஆர்கியூமெண்டேட்டிவாக அந்த டிஸ்கஷன் போடுறது, மாறி 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 ஏதாவது பேசுறது, இதெல்லாம் வந்து திஸ் டசன்ட் ஷோ யுவர் எலிகன்ஸ். ஓகே, இது தேவையில்லை. ஆன்லைனில் போய் ஆர்கியூமெண்ட்ஸ் வச்சுக்கணும், ஒரு பிட்டரான ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கு, அதிலலாம் நீங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் நாட் வாட் அன் எலிகன்ட் வுமன் டஸ். தேர்ட் திங், don't be available 24/7 online. அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆன்லைன்லேயே இருப்பாங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சா இமீடியட்டாக ரிப்ளை பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பிச்சா இமீடியட்டாக ரிப்ளை பண்ணுவாங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் போய் மெசேஜ் ரிக்வெஸ்ட் வரும்ல, ஸ்பேம்க்கெல்லாம் போகும்ல, அதெல்லாம் ஓப்பன் பண்ணி அதெல்லாம் ரிப்ளை பண்ணுவாங்க, அதெல்லாம் படிப்பாங்க. இதெல்லாம் தேவையே இல்லை. யூ நீட் நாட் ரிப்ளை ஈச் அண்ட் எவ்ரி ஒன் த மோமெண்ட் யூ ரிசீவ்ட் அ டெக்ஸ்ட் மெசேஜ். அன்லெஸ் ஒரு அண்டில் யூ ஆர் டூயிங் பிஸ்னஸ் ஆன்லைன், உங்களோட கம்ப்ளீட் பிஸ்னஸுமே ஆன்லைனில் தான் நடக்குது அண்ட் வர queries எல்லாம் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக வருது அப்படின்னா ஃபைன். பட் ஃபார் ஹாய் மெசேஜ், ஹவ் ஆர் யூ மெசேஜ், யூ லுக்கிங் கார்ஜியஸ் மெசேஜ், க்ரீப்பியான டிஎம்ஸ்க்கு எல்லாம் வந்து உடனுக்குடன் நீங்கள் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. தீஸ் ஆல் ஆர் கோயிங் டு மேக் யூ லுக் சீப், வெரி வெரி அன்ப்ரொடக்டிவ். ஓகே, அண்ட் எதுவும் உங்களுக்கு வேலை வெட்டியே இல்லாமல் நீங்கள் உட்காந்துட்டு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ யூ ஹாவ் பெட்டர் திங்ஸ் டு டூ இல்லையா உங்களோட லைஃப்பில்? யூ ஆர் இன் திஸ் பியூட்டிஃபுல் ஜர்னி ஆஃப் பிகமிங் அன் எலிகண்ட் வுமன். ஸோ யூ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் அதர் திங்ஸ், பெட்டர் திங்ஸ் டு டூ இன் யோர் லைஃப். ஓகே, ஃபோனை தூரமாக வச்சுட்டு யூ கேன் வாட்ச் அ குட் மூவி, யூ கேன் ரீட் அ குட் புக், you can do something productive, you can just focus on your hobby or something which is your passion, you can do an artwork, you can go to some classes, learn pottery making. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம். நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? ஸோ டூ சம்திங் ப்ரொடக்டிவ். ஓகே, எலிகண்ட் விமன் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் ஓகே அப்படியே அந்த பாய்ஸ்டாக இருக்கிறது, அப்படியே கம்மியாக பேசுகிறவங்க, ஆட்டிடியூட் காட்டுறவங்க, ரொம்ப அஃப்ளூயண்ட்டாக ட்ரெஸ் பண்ணுறவங்க மட்டும் எலிகண்ட் விமன் கிடையாது. ஷீ இஸ் மோர் ஆஃப் நாலேஜ், ஷீ இஸ் மோர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ இந்த நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி வரும்? சும்மா போய் உட்காந்து டிஎம்க்கு ரிப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை எல்லா மெசேஜுக்கோ ரிப்ளை பண்ணுறதுக்கோ வராது. யூ ஹாவ் டு புட் இன் யுவர் எஃபர்ட் டு லேர்ன் நியூ திங்ஸ், to know new things, new people, go travel. We have lots of things to do in this beautiful world. Okay? போய் நம்ம அதை பார்ப்போம். Point number 4 is
Stop using curse words or profanity. Avoid profanity or avoid using foul language. Stop using curse words, swear words இதெல்லாம். ஓகே, பேசிக்கலி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறதுலேருந்து கொஞ்சம் ரீஃப்ரைன் பண்ணிக்கோங்க உங்களை அப்படின்னு சொல்கிறேன். பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறது அவ்வளோ பிடிக்காது. அஃப்கோர்ஸ் நான் ஜென்ரலைஸ் பண்ண மாட்டேன், மெஜாரிட்டி அட்லீஸ்ட். ஓகே, பேசிக்கலி பெண்கள் கெட்ட வார்த்தை பேசுறதுன்றது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காது. அதுவும் நீங்கள் எலிகண்ட் உமனாக இருக்கீங்க அப்படின்னா யூ காட் பி வெரி வெரி கேர்ஃபுல் இன் வாட் யூ ஸ்பீக் அவுட் ஆஃப் யூர் மவுத். ஓகே, கேஷுவலாக சில கெட்ட வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிற ஒரு டைப் அப்படின்னா மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் நாட் வாட் யூ ஆர் ஆர் இட்ஸ் நாட் வாட் யூ வாண்ட் டு பிகம், இல்லையா? ஸோ ப்ளீஸ் அவாய்ட் யூஸிங் சச் அப்யூசிவ் லாங்குவேஜ். நாட் கோயிங் டு டேக் யூ எனிவேர் லேடிஸ். உங்களுக்கு யாராவது உங்கள் போஸ்ட்டுக்கு ரொம்ப அப்யூசிவாக ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் இக்னோர் தெம். You need not go and reply back to them saying an abusive language which is even more worse. Yeah. So don't do that, ladies. Don't you ever do that. Elegance is being quiet. Elegance is being calm. Fifth point is, don't you ever be an attention seeker. If you are a content creator or if you are a businesswoman, focus more on that aspects. If you're doing a service, your post should be more of that. Okay. நிறைய வந்து உங்களோட கண்டென்ட் லைஃப் ஸ்டைல், உங்களோட ரொட்டீன், நீங்கள் பல் விளக்குறது, காஃபி குடிக்கிறது, டே டு டேல நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் வந்து உங்களோட சோஷியல் மீடியாவில் நீங்கள் போஸ்ட் பண்ணணும் அப்படின்றது அனாவசியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இட் இஸ் மோர் லைக் சீக்கிங் அட்டென்ஷன் தான். ஓகே, கீப் யுவர் லைஃப் ஆஸ் அ மிஸ்ட்ரி. எலிகன்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பீயிங் மிஸ்டீரியஸ், லேடிஸ். டு தட் உங்களோட கான்டென்ட் என்னவோ ஸ்டிக் டு தட். டோன்ட் ஓவர் ஷேர் ஸ்டப்ஸ். ஓகே, இட்ஸ் இஸ் நாட் நீடட். யுவர் பர்சனல் லைஃப் ஹேஸ் டு பி அ சீக்ரெட். உங்களோட வந்து பாய் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ காட்டுறது, உங்கள் குழந்தையோட ஃபோட்டோ காட்டுறது, உங்கள் ஹஸ்பண்டோட ஃபோட்டோ காட்டுறது, நீங்கள் மேரீடா அன்மேரிடா இதெல்லாம் கூட தேவையே இல்லை. இஃப் யூ ஆர் அ உமன், ஜஸ்ட் யுவர் ஐடென்டிட்டி ஹேஸ் டு பி யுவர் நேம், அவ்வளோதான். நாட் சோ அண்ட் சோஸ் ஒய்ஃப், நாட் சோ அண்ட் சோஸ் டாட்டர், நாட் சோ அண்ட் சோஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். நோ. ஓகே, இதெல்லாம் வந்து சம் கைண்ட் ஆஃப் அட்டென்ஷன் சீக்கிங். தேவையில்லாமல் யாராவது ஏதாவது கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்க, அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறதா இருக்கணும். இல்லை சம் ஒன் வில் ஜட்ஜ் யூ. ஓ, கல்யாணம் ஆகிடுச்சு ஆனால் இப்படி ட்ரெஸ் போடுறாங்களா, ஓ பாய் ஃப்ரெண்ட் இருக்குது இருந்தாலும் இன்னொரு பையனோட ஃபோட்டோ போடுறாங்களா, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு கண்டென்ட் நீங்கள் மக்களோட வாய்க்கு கொடுக்குறது. ஓகே, ஸோ பி வெரி வெரி ஸ்மார்ட் இன் வாட் யூ டூ. யூ ஆர் அன் எலிகண்ட் உமன், ஸோ ப்ளீஸ் பிஹேவ் லைக் ஒன். ஆல்ரைட், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's me, Preetha, signing out. Bye.